வீட்டில் டீனேஜ் வயசுல பெண் பிள்ளைங்க இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முன்னே இருக்கிறத விட இப்போ வந்து செல்ஃப் க்ரூமிங்கில் வந்து அவங்க அட்டென்ஷன் கொடுத்து மேக்கப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். ரெண்டாவது, நீங்கள் இருக்கிற பிளேஸில், அப்பா அம்மா இருக்கிற பிளேஸ்லையோ தம்பி தங்கச்சி உட்கார பிளேஸ்ல இல்லாமல் தனியாக ரூமில் போய் உட்காராங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். மூணாவது, எப்பவுமே ஃபோனும் கையுமா இருக்கிறது, சேட்டிங்லேயே இருக்கிறது, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறது, இல்லை ஃபோன் பேசிட்டு வைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும் அந்த கால் ஹிஸ்டரி டெலீட் பண்றாங்களா, கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுறாங்களா. நாலாவது, நீங்க திட்டியே செஞ்சாலும் உங்ககிட்ட வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு நீங்க ஒண்ணு கேட்பீங்க, அவங்க ஒண்ணு பேசுவாங்க, இதே மைண்ட்ல இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதையும் நீங்க பார்த்தாகணும். அஞ்சாவது விஷயம், இந்த மாதிரி ஃபேஸ்புக், ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஸ்னாப் சாட், நிறைய டெலிகிராம் இந்த மாதிரி ஆப்ல எல்லாத்தையும் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்காங்களா, லாஸ்ட் ஹிஸ்டரி யார்கிட்ட மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி ஆகணும். இந்த 5 சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உங்க பெண் பிள்ளைக்கு கண்டிப்பா ஒண்ணு லவ் ப்ரப்போசல் வந்திருக்கும், இல்ல லவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நான் 100% சொல்றேன். இது அதுக்கான சிம்டம்ஸ். இது எல்லாமே உங்க பெண் பிள்ளை பண்றாங்களான்றது கவனத்தோட நீங்க பாத்துக்கோங்க. நான் தப்பு பண்றாங்கன்னு சொல்ல வரல, இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். ஆரம்ப காலத்துல இதுதான் பெண் பிள்ளைங்க பண்ற தப்பு. அதனால இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் நீங்க உங்களோட பெண் பிள்ளை மேல கவனத்தை கண்டிப்பா செலுத்தணும். இது கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.